அபிராமி பட்டரின் அபிராமி அந்தாதி. 19வது பாடல். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்த விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளிகின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளிர்கின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. பிரகாச ஒளியாய் தேவி நீ தேழ்கின்றாய். ஒளி பொழியும் நவக்கோணம் பொருந்தியவளாய் என் மனதில் விருப்பமாய் ஆன அபிராமியே, வெளிப்படையாக நான் காண நிற்கின்றேன். நீ என்னை நேரடியாக காணும் வண்ணம் உனது பேரழகு திருமேனியை கண்டேன். விழிகளிலே உனது பேரருள் உணர்ந்தேன். வெளிப்படையின்றி உன் முகமும் கண்டேன். நெஞ்சத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவேது. இந்த இன்ப வெள்ளம் கரை காண முடியாதது. அடியேன் உள்ளத்தே மெய்ஞானம் எழுந்தது. இத்தகு பேரருள் பெற்றதற்கு காரணம் யாது? இவ்வாறானது எத்தகு திருவுள்ள குறிப்போ? ஆமாம் அபிராமியே, எத்தகு திருவுள்ள குறிப்போ? பாடல் 20. ஊரைகின்ற நின் திரு கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அறை நின்ற நான் மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ கஞ்சமோ என்ற நெஞ்சகமோ மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சல மங்களையே. அருள் நிரம்ப பெற்றவளாய் நீ நித்தியமங்கலை. நீ வசிக்கின்ற ஆலயம் நிறந்த கணவன் பரமசிவனின் ஒரு பக்கமா, அல்லாது நினது எல்லையற்ற புகழை எப்போதும் கூறுகின்ற 4 வேதங்களின் மூலமோ, அல்லாது அவற்றின் முடிவானதாம் உபநிடதங்களோ, அமுதம் நிறைந்திருக்கும் வெண்மை பொழியும் சந்திரனோ, வெண்மை நிறைந்த தாமரையோ, அடியவளான என்னுடைய உள்ளமோ, தன்பால் வீகின்ற பொருட்கள் யாவும் மறைவதற்கான காரணமான ஆழ்கடலோ யாதாகுமோ அது?